வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசோட 12,000 மகளிர் நிதி உதவி ஒரு முழுமையான வழிகாட்டி என்ன அப்படின்னு பார்க்கலாம். பெண்களுக்கான நேரடியான பணப்பரிமாற்ற தொகுப்புகள் வழங்க இருக்காங்க. என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்டாக கிளியர் கிறிஸ்பியாக நம்ம பார்க்க போகிறோம். திட்டத்தினுடைய முக்கிய அம்சங்கள், தமிழகத்தில் 5,000 ரூபாய் அறிவித்ததனுடைய நோக்கங்கள் என்ன என்பன பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் ஒரு கிளியர் கிறிஸ்டலாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 12,000 ரூபாய் நிதி உதவியா? என்ன சார் சொல்கிறீங்க? ஆல்ரெடி 5,000 ரூபா தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 12,000 ரூபாய் எப்படி எங்களுக்கு கொடுப்பாங்க? ஸோ குடும்ப தலைவிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்குது. ஸோ மத்திய அரசு நேரடி தொகுப்பு மற்றும் இது பார்த்திங்கன்னா தொழிலாளர்களுடைய மகளிருக்கு உடனடியாக இதை வழங்க இருக்காங்க. திட்டத்தினுடைய முக்கிய அம்சங்கள்: மத்திய அரசின் மெகா தொகுப்பு திட்டம், பிஎம் கிசான், கேஸ் மற்றும் உர மானியங்கள் ஒருங்கிணைந்த ஒரே தவணை தொகையாக உங்கள் அக்கௌண்ட்டில் வழங்குறாங்க. தேர்தல் காலத்தில் இந்த அதிரடி அறிவிப்பை வழங்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரும்பொழுது இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் எல்லாமே பிரதமர் மோடி அவர்கள் வரும்பொழுது நிகழ்வில் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில வாரங்களில் நடந்துடும். ஸோ குடும்ப தலைவிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக இந்த 12,000 ரூபாய் செலுத்தப்படலாம். 12,000 ரூபாய் நிதி எதிலிருந்து கிடைக்குது? இதுதான் கேட்குறீங்க. எல்லாமே சொல்கிறீங்க. இந்த அமௌண்ட்டெல்லாம் எங்கேருந்து சார் எங்களுக்கு வருது? இந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்லேருந்து எங்களுக்கு வழங்குறாங்க அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறீங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வெளியாக இருக்குது. இதில் தான் நான் உங்களுக்கு ஒரு பெரிய அப்டேட் நான் சொல்ல போகிறேன். எந்த பிரதம மந்திரியுடைய பிரதமர் சம்மன் கிஷான் நிதி யோஜனா, இந்த பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு நிலுவைத் தவணை தொகைகள் எல்லாமே வழங்குறாங்க. ஒரே டைமில் இந்த நிலுவைத் தவணை தொகைகள் எல்லாமே பிஎம் கிசானுக்கு வழங்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ விவசாயிகளுடைய நிலுவைத் தொகைகள் மற்றும் வழக்கமான தவணை தொகைகள் எல்லாமே இதில் அடங்கிடும். ஸோ கேஸ் சிலிண்டர் மானியம், எல்பிஜி பயனாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய மானியம், அந்த 12 மாதம் அந்தந்த மாதத்தில் ஒவ்வொரு மாதம் 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபா, 700 ரூபா அப்படியெல்லாம் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த கேஸுடைய மானியமும் ஒட்டுக்க வழங்கப்படாங்க. பயனாளிகள் வழங்கக்கூடிய மானிய தொகைப்பின் ஒருங்கிணைத்தல் எல்லாமே உர மானியத்தில் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய உர மானியம் நிதி இதனுடன் இணைக்கப்படும். இந்த மூணுமே சேர்த்து பார்க்குறப்ப பிஎம் கிசானில் ஒரு 6,000, இதில் மீதி எல்லாமே சேர்த்து பார்க்குறப்ப அது ஒரு 6,000. ஸோ 12,000 ரூபாய் மக்கள் மத்தியில் அக்கௌண்ட்டில் ஒரேடியாக வழங்க இருக்காங்க. இதற்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஆதார் அட்டை, மொபைல் எண், ஆதார் மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருப்பது அவசியம். வங்கி பேங்க் பாஸ்புக், ஐஎஃப்சி கோடுடன் வங்கி கணக்கு விவரங்கள் மற்றும் ஐஎஃப்சி கோடு எல்லாமே சரியாக இருக்க வேண்டும். நில உரிமை ஆவணங்கள் இதெல்லாமே பிஎம் கிசானுக்கு தேவையானது ஆவணங்கள். பட்டா, சிட்டா மற்றும் நிலம் தொடர்பான இதர ஆவணங்கள் பிஎம் கிசான் பயனாளர்களுக்கு இது தேவைப்படும். அடுத்து இந்த இகேஒய்சி டாக்குமெண்ட் எல்லாமே சரிபார்க்காமல் இருந்தீங்க. பிஎம் கிசான் மற்றும் வங்கி கணக்குகளுடைய இகேஒய்சி என்பிசிஎல் இணைப்புக்கு முன்கூட்டியே முடித்து வைத்திருத்தல் அவசியம். ஸோ தகுதியுள்ள ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும்தான் இதை வழங்க போகிறாங்க. ஸோ முன்னுரிமை குடும்ப அட்டைகள் என்பிஹெச்ஹெச்இ, என்பிஹெச்ஹெச்இ, பிஏஏஒய்இ. ஸோ இந்த முன்னுரிமை அட்டைகளுக்கு வழங்கப்பட மாட்டாது. ஓகேங்களா? ஸோ இந்த வகை அட்டைகளை வைத்திருக்கக்கூடிய 3 வகையான அட்டைகளுக்கு மட்டும்தான் முன்னுரிமை அட்டைகள். இவர்களுக்கு மட்டும்தான் இந்த 12,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். மீதி இருக்கிற நபர்களுக்கு வர வைப்பதில் வாய்ப்புகள் கிடைக்காது அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ தமிழகத்தில் இந்த 5,000 ரூபாய் அறிவிச்சதனுடைய எதிரொலியால் ரேஷன் கடைகளில் மக்களுடைய கூட்டங்கள் எல்லாமே அதிகரிச்சிட்ருக்கு. ஸோ இது எல்லாமே எதிர்பார்த்து அடுத்தடுத்த ஒரு தகவல்கள் எல்லாமே நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ கவலையே பட வேண்டாம்.
எல்லோருமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அப்டேட் ரெடியாக இருக்குது. ஸோ ரேஷன் கடைகளில் அடுத்த தகவல்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் எவ்வளோ அமௌண்ட்டு வந்து இன்னும் இதற்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் அமௌண்ட் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. ஸோ இதற்காக நீங்கள் தயாராகிக்கோங்க. இகேஒய்சி டாக்குமெண்ட் அக்கௌண்ட் எல்லாமே தயார் நிலையில் வச்சுக்கோங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் உங்கள் அக்கௌண்ட்டில் பண வரவு வைக்கப்படலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் என்னுடைய சேனலோட எழுந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.